ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பழம்பொரி கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1 கப்பு மைதா மாவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் அரிப்பொடி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறமா தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா விரவி கொடுக்கலாம். விரவி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மாவை நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம விரவி எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ கட்டி கட்டியாக இருந்தால் அது எல்லாத்தையும் கட்டி இல்லாத மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் சோடா உப்பு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டு கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பாருங்கள், நான் 3 பனானா எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம தொலியை நம்ம அதுலேருந்து உரித்து எடுத்துக்கலாம். தொலியை உரித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பெரிய நம்ம வண்ணம் கூடின பழமாக இருந்தால் 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது அப்படி இருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு விட்டு பாருங்கள். மாவு சீக்கிரம் மேலே வந்துச்சுன்னு நம்ம இப்போ எண்ணெய் சூடாச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம அந்த பழத்தை மைதா அந்த மாவில் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், மாவு அதில் முக்கி நம்ம இதில் எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்துச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ மறைச்சி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ அடுத்த பக்கமும் வந்துட்டு. பாருங்கள், சூப்பரான பழம்பொரி ரெடி ஆயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.